ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிறத பத்தி தாங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆபத்துக்கு பாவம் இல்ல. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா there is no sin to risk. there is no sin to risk. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். A guilty conscience needs no accuser. A guilty conscience needs no accuser. இங்க கான்சியன்ஸ்ங்கிற வேர்டுக்கான தமிழ் அர்த்தம் மனசாட்சி. ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க மாட்டானா? இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா will not be who has waited till the food is cooked, also wait till it cools. Will not be who has waited till the food is cooked, also wait till it cools. ஏட்டுச் சுரக்காய் கூட்டுக்கு உதவுமா? இதுல ஏட்டுச் சுரக்காய்ங்கிறதுக்கான மீனிங் பாத்தீங்கன்னாக்கா அதாவது அந்த சுரக்காங்கிற வேர்டை வச்சு நம்மளால சமைக்க முடியுமா அதுதாங்க இங்க மீன் பண்ணுது. ஸோ இதே எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா will the word pumpkin serve for a meal? will the word pumpkin serve for a meal? சூடு கண்ட பூனை அடுப்பாங்கரையில் சேராது. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா the cat that has got fire burns will never go near the kitchen. The cat that has got fire burns will never go near the kitchen. ஆடு நனைகிறது என்று ஓநாய் அழுகிறதாம். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா இட்ஸ் லைக் wolf cried when the sheep got drenched in rain. It's like wolf cried when the sheep got drenched in rain. இங்க ட்ரென்ச்டுங்கிற வேர்டுக்கான தமிழ் அர்த்தம் நனைகிறது. ஆசை 60 நாள் மோகம் 30 நாள். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா lust for 30 days and desire for 60 days. lust for 30 days, desire for 60 days. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுனாக்கா கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.